டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏல ஒப்பந்தத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை மேலூரில் மதிமுக சார்பில் நடைபெற்று வரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். அங்கே தஞ்சை மாவட்டத்திலே, திருவாரூர் மாவட்டத்திலே, மயிலாடுதுறை மாவட்டத்திலே, ராமநாதபுரம் மாவட்டத்திலே, புதுக்கோட்டை மாவட்டத்திலே இந்த திட்டத்தை கொண்டு வரப் போகிறோம் என்று அவர் அறிவித்தார். நான் தீர்ப்பாயத்துக்கு போனேன். அந்த கோர்ட்டிலும் போய் வாதாடினேன். நீங்க அந்த சோழமண்டலம் ஆசியா கண்டத்தினுடைய தானிய களஞ்சியம் என்ற பெயர் ஒடிந்து போகும். எங்கள் காவிரி பாய்கிற எங்கள் தமிழர்களை கண்ணீர் விட்டு தவிப்பார். எங்களுடைய ஆலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். வீடுகள் இடிந்து போகும். இந்த திட்டம் மீத்தேன் திட்டத்தையோ அல்லது எந்த சம்பந்தப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டம் எதுவாக இருந்தாலும் அங்கே வரக்கூடாது என்று வாதாடினேன். அவர் நல்ல தீர்ப்பை கொடுக்க இருந்த போது அது டெல்லி கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. டெல்லி கோர்ட்டினுடைய நீதிபதியின் யோகியதை சொல்லுகிறேன். நான் வந்து நிற்கிறேன். எடுக்கிறார்கள் எங்கே இந்த ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை. அந்த நீதிபதி பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. என் உதடுகள் உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நீதிபதி தகுதியானவர் அல்ல. அவர் சொன்னார், அவர் என்னை பேச விடக்கூடாது என்று அரிமா சுந்தரம் சொன்னதை கேட்டுக்கொண்டு என்னை பேச விடவில்லை. நான் சொன்னேன், nothing will move in this court, nothing will be argued in the court. யாரையும் நான் பேச விட மாட்டேன். இந்த கோர்ட்டில் யாரும் பேச முடியாது. என்னை பேச விடாமல் மற்ற வக்கீல்களை பேச நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் மிரண்டு போனார். சரி பேசுகிறேன். நான் அங்கே பேசிய பிறகு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்ப வந்தது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றேன். அங்கே வாதாடினேன். அவர்கள் சென்னை கோர்ட்டுக்கு திரும்ப அனுப்பினார்கள். சென்னை கோர்ட்டில் 2.5 மணி நேரம் வாதம். சென்னை கோர்ட் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது. இந்த ஒரு மனிதனுக்காக அந்த படாத பாடுபட்டார் அனில் அகர்வால். அவர் நினைத்த 500 கோடி 1000 கோடி சர்வ சாதாரணமாக தூக்கி எறிய முடியும். ஆனால் அதைவிட கோடி பொன் மலையென குவித்தாலும் அதைவிட காலால் எடறி ஒதுக்குகின்ற வீரமும் தைரியமும் இந்த தமிழ்நாட்டு வீரனுக்கு உண்டு என்பதை நான் நிரூபித்தேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.